ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு சேனல். இந்த வீடியோவில் எப்படி பார்க்க போகிறோம்னா, வீடியோக்குள்ள பார்த்தீங்கன்னா என் சேனல் புதுசாக சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கன் ப்ரெஸ் பண்ணி என்னோட சேனல் நியூவாக வீடியோ அப்டேட் பண்ண அப்படின்னா நோட்டிஃபை ஆகும். ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும், ஃபன்ஃபுல்லாக இருக்கும் நம்புறாங்க. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இன்றைக்கி காலையிலே பார்த்தீங்கன்னா டைம் 5 ஆகுது. இப்போ இங்கே பாருங்கள் எவ்வளோ மாடு இருக்குது பாருங்கள். இந்த மாதிரி லைட் ஆஃப் பண்ணிட்டு போனால் என்னத்துக்கு ஆகுறது? எல்லாம் வளர்க்குற மாடுங்க. வீட்டில் வளர்க்க முடியல, ஏன்டா ரோட்டுக்கு விடுறீங்க? ரோட்டில் விட்டே நாங்கள் தாங்க படாத பண்ண வேண்டியது இருக்குது. ஸோ இந்த மாதிரி லைட் ஆஃப் பண்ணோன்னா சோழி முடிஞ்சுதா? இப்போ என் வண்டியில் ஹெட்லைட் ஒர்க் ஆகல, அந்த இடத்துல திரும்பி வரணும், என்ன செய்ய முடியும்? மாடு நான் ரோட்டில் படுத்துருக்கோம், நான் விழுந்து குப்பரை விழுந்தோம். அதுக்கப்புறம் எல்லோரும் என்னைய சொல்லுவாங்க, நீ மாடு இருந்துச்சு பார்த்து தர மாட்டியா அப்படின்னு கேட்பாங்க. எதுக்கு? சரி ரைட்டுங்க, நம்ம ரைடை கண்டினியூ பண்ணலாம். இன்றைக்கி நம்ம எங்கே போயிட்டுருக்கோம்னு பார்த்தீங்கன்னா சின்னதாக ஒரு ரைடு, ரொம்ப சின்னதாக ஒரு ரைடு கிடையாது, கொஞ்சம் பெருசாக ஒரு கிட்டத்தட்ட ஒரு 600 கிலோமீட்டர்ஸ் ரைடு. நமக்கு 600, பட் மித்த எல்லாருக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு 500 கிலோமீட்டர்ஸ் ரைடு வரும்னு நினைக்கிறேன். 500க்குள்ளே தான் ஒரு 450 480 வரும். ஏன்னா நம்ம இங்கேருந்து பார்த்தீங்கன்னா தூத்துக்குடி போயிட்டு, தூத்துக்குடியிலேருந்து பார்த்தீங்கன்னா நம்ம திண்டுக்கல் போகிறோம். திண்டுக்கல் ஏன்னா போக போகிறேன் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா அது ஒரு சின்ன ரைடு. நம்ம ராயல் என்ஃபீல்டு கூட சேர்ந்து போகிறாங்க. மணி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட இப்போ 5:15 காலையில் நடந்து போகிறாங்க. சார் வாக்கிங் போகிறாங்க பார்த்தீங்களா. நம்ம தான் பைக்கை தூக்கி சுற்றிக்கிட்டு இருக்கோம். ஹைவே ரீச் ஆச்சு பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டிலேருந்து ஹைவே ரொம்பவே பக்கத்தில் தான். எந்த சைடு போனாலும், தூத்துக்குடி போகிறனாலும் ஹைவேல ஏறலாம், கன்னியாகுமரி போகணுனாலும் ஹைவேல ஏறலாம், இல்லை மதுரை போகணுனாலும் ஹைவேல ஏறலாம். என்ன தென்காசி போகிறனா மட்டும் கொஞ்சம் ஊருக்குள்ளே போய் சாக வேண்டியதாக இருக்கும். மித்தபடி பார்த்திங்கன்னா 2 சைடு, எந்த சைடு நான் போனாலும் ஈஸியாக போயிடுவேங்க. அதனால் ஹைவே பிடிச்சாச்சு. ஹைவேல பார்த்திங்கன்னா நம்ம ஒரு 100 மெயின்டைன் பண்ணியே போயிடலாம் சொல்லி யோசிச்சுட்டு இருக்கேன். பிகாஸ் நைட் டைம்லாம் இப்போ தான் மார்னிங் விடிஞ்சிக்கிட்டு இருக்குது. விழுந்துட்டு இருக்க டைமில் பார்த்திங்கன்னா நமக்கு விசிபிலிட்டிங்கிறது ரொம்பவே கம்மியாக இருக்கும். பிகாஸ் அது சூரியன் உதிக்கும் போது அந்த சூரியனோட லைட்டும் நமக்கு தெரியாது, நம்மளோட ஹெட்லைட் லைட்டும் தெரியாது. ஸோ அதனால் பார்த்திங்கன்னா கொஞ்சம் மிஸ்மேட்ச் ஆகிறதுனால நமக்கு விசிபிலிட்டி கொஞ்சம் கம்மியாக இருக்கும். அதனால் கொஞ்சம் மாடரேட்டான ஸ்பீடில் போகிறதே ரொம்ப நல்லதுங்க. ஒன்றுமே தெரிலங்க, அவ்வளோ பிச் டார்க்காக இருக்குது. நம்ம ஹெட்லைட் மட்டும் தான் பளிச்சுன்னு அடிக்குது. ஏன்னா மார்னிங்கில் பார்த்திங்கன்னா நிறைய பேர் ட்ராவல் பண்ண மாட்டாங்க. நம்ம மட்டும் தான் காலங்காத்தாலே அந்த மாதிரி முடிச்சு போயிட்டுருக்கோங்க. பார்த்திங்கன்னா நம்ம தூத்துக்குடியில் போயிட்டு நம்ம ஃப்ரெண்டு வருவான். ஸோ ஃப்ரெண்டு அவங்களோட ஜாயின் பண்ணிவிட்டு அப்படி நம்ம ரைடை கண்டினியூ பண்ணலாங்க. நம்ம தூத்துக்குடி போயிட்டு தூத்துக்குடியிலேருந்து சார்லஸ் மோட்டார்ஸ் இந்த நம்ம இன்டர்செப்டர் எடுத்தோமா, ஸோ அதே ஷோரூம் தான் இது. நம்ம முந்தின ஓனர் எடுத்த ஷோரூமு. அதனால் அங்கே போயிட்டு அங்கேருந்து ரைட் கண்டினியூ பண்ண போகிறோம். டைம் பார்த்திங்கன்னா 6 o'clock ஆரம்பிக்கேன்னு சொல்லியிருந்தாங்க. பட்டு நம்ம எப்படி பார்த்தாலும் போகிறதுக்கு ஒரு 6:15 to 6:20 ஆயிரும்னு நினைக்கிறேங்க. ஏன்னா நம்ம 5 o'clock கிளம்பணும், 5:15 கிளம்பணும். எப்படி பார்த்தாலும் ஒரு 45 minutes ஆகும் போகிறதுக்கு. ஏன்னா ரோட்ஸ் ரொம்ப மோசமாக இருக்குது. தூத்துக்குடியிலேருந்து திருநெல்வேலிக்கு 2 இடத்துல தோண்டி போட்டுருக்காங்க. அண்ட் மார்னிங் வேறையா, ஸோ லைட்டாக தூக்க கிறக்கம் இருக்கும். அதெல்லாம் மேட்ச் பண்ணி போகிறதுக்கு எப்படினாலும் 45 minutes to 1 hour கூட ஆகலாங்க, பிரச்சனை கிடையாது. இப்போ எல்லோரும் பொறுமையாக ஓட்டிகிட்டு வந்துட்டு இருந்தேன். பார்த்தீங்கன்னா ஒரு 80, 85, 60 அந்த மாதிரி தான் ஓட்டிட்டு இருந்தேன். முன்னாடி வியூவை பாருங்க. இந்த வியூவை பார்த்தவங்க வேறு லெவலில் இருக்குது சொல்லி கேமரா எடுத்துருந்தேன். இவ்வளோ நேரம் பார்த்தீங்கன்னா நம்ம கேமரா எடுக்கவே இல்லை. ஏன்னா ஃபுல்லாக பிச்டாக இருக்குது, நம்ம லைட்டு மட்டும் தான் தெரியுது. ஸோ மொக்கையாக தான் இருக்குன்னு சொல்லிட்டு நான் எடுக்கவே இல்லை. இப்போ முன்னாடி பாருங்கள், அந்த வியூவை பாருங்கள், இப்போ அட்டகாசமாக இருக்குதுங்க. அந்த கலர்ஸ் நம்மளை மெஸ்மரைஸ் பண்ணுது. நான் ரோடை பார்க்காம அதை பார்த்தே ஓட்டிக்கிட்டு இருந்தேன் எவ்வளோ நேரம். அதுக்கப்புறம் ஐயோ நம்ம ரோட வண்டி ஓட்டிகிட்டு இருக்கோம்டா அப்படின்னு சொல்லிட்டு வண்டி ஓட்டிகிட்டு இருக்கேன். இப்போ பரவாயில்லைங்க, ரோடு போடுறாங்க, புது ரோடு போடுறாங்க. ஆக்சுவலி தூத்துக்குடி இந்த இடத்துல மட்டும் கொஞ்சம் டேமேஜாகவே இருக்கும். எப்போ பார்த்தாலுமே நான் போய் யோசிச்சுட்டு என்னடா டேமேஜாகவே இருக்குது, ரோடே போட மாட்டேங்கன்னு நினச்சிட்டு இருந்தேன். இப்போ பார்த்தீங்கன்னா ரோடு ஃபுல்லாக ரெனோவேட் பண்ணுறாங்களா இல்லைனா ரீபில்ட் பண்ணுறாங்களான்னு தெரியல. போடு. ஸோ இந்த ரோடு செமையாக இருக்க போது தூத்துக்குடியில். பிகாஸ் இங்கே பாருங்கள், ஃபுல்லாக அடியை வரைக்கும் தோண்டிட்டு புதுசாக மறுபடியும் ஃபர்ஸ்ட்லேருந்து ரீபில்ட் பண்ணுறாங்க. இப்படி இருந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா நிச்சயம் சூப்பராக இருக்கும். ரோடு நல்லா குவாலிட்டியாகவே இருக்கும். மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா நம்ம எங்கே போனாலுமே ரோடு மேலே ரோடு தான் போட்டுகிட்டே இருப்பாங்க. இந்த மாதிரி தோண்டிட்டுலாம் போட மாட்டாங்க. 90% நான் பார்த்த வரைக்கும் பார்த்திங்கன்னா ரோடு மேலே ரோடு போட்டு விட்டுட்டு போயிடுவாங்க. பட் இங்கே பார்த்திங்கன்னா ஃபுல்லாக தோண்டி அதில் ராக்ஸ் எல்லாத்தையும் லே பண்ணி மேலே புதுசாகவே ரோடு போடுறாங்க. இந்த ரோடு லைஃப் நல்லா இருக்குங்க. இந்த வண்டி எடுத்துகிட்டு ஃபர்ஸ்ட் டைம் நம்ம தூத்துக்குடி வரோங்க. ஆக்சுவலி பார்த்திங்கன்னா இந்த வண்டி எடுத்துகிட்டு நிறைய இடத்துக்கு போயிட்டோம். பட் ஃபர்ஸ்ட் டைம் பார்த்திங்கன்னா தூத்துக்குடி நம்ம இந்த வண்டி எடுத்த ஊருக்கே ஃபஸ்ட் டைம் வந்துருக்கோங்க. ஆக்சுவலி போகும்போது விவிடி சிக்னல் பக்கத்தில் நம்ம சாமி இருக்கான்னு சொல்லலாம். ஸோ அங்கே போயிட்டு நம்ம கூப்பிட்டு போயிட்டே இருக்கணும். அண்ட் நான் கரெக்டாக டோல் பக்கத்தில் வரும்போது கூப்பிட்டானே எங்கே இருக்கேன் அப்படின்னா, நான் வந்துட்டு இருக்கேன்லாம் என்னாச்சு அப்படின்னாலே நான் வீடியோ வந்துட்டேன் அப்படின்னா, ஆனால் பாதி ஒரு 10 நிமிஷம் கழிச்சு கிளம்ப மாட்டியாடா, லேட் ஆகிடுச்சுடா அப்படின்னு சொன்னேன். சரி ஓகே வா வெயிட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. டைம் பார்த்திங்கன்னா 6 ஆக போகுது. ஸோ பிரச்சனை கிடையாது, நம்ம கரெக்டாக எவ்வளோ ½ hour 40 minutesல வந்துட்டோங்க. 60, 70s மெயின்டைன் பண்ணி 40 minutesல வந்துட்டோம். பரவாயில்ல. இப்போ
இப்போ நம்ம நேராக உள்ளே போயிட்டு இங்கேருந்து பார்த்திங்கன்னா ஒரு 2.5 கிலோமீட்டர்ஸ் வரும் ஈடு சிக்னல். அங்கே போயிட்டு நம்ம வந்து பிஜே சார் பார்த்துட்டு அவங்க கூட சேர்த்து நம்ம சார்லஸ் மோட்டார்ஸ் போயிட்டு அங்கே வந்து எப்படி பார்த்தாலும் ஒரு 30 to 35 வருவாங்கன்னு சொல்லி நாங்கள் லிஸ்ட்டில் அனுப்பியிருந்தாங்க. பட் எப்படி பார்த்தாலும் நம்ம ரைடை பற்றி நமக்கு தெரியாதா, வர்றவன் ஆரம்பத்தில் நான் வரேன் வருவாங்க. அடுத்து போக பார்த்தீங்கன்னா டேய் வீட்டில் கொஞ்சம் பிரச்சனை இருக்குது, டேய் என்னடாச்சு வயிறு சரியில்லடா, டேய் காய்ச்சல் அடிக்கிறா, இல்லைடா கொண்டாடி உள்ளடா அப்படின்னு சொல்லி அப்படியே நிறைய பேர் கலந்து போயிடுவாங்க. கடைசியில் பார்த்தீங்கன்னா வந்து அந்த எவன் ஆர்கனைஸ் பண்ணானோ அவனும் இன்னொருத்தரும் மட்டும் கடைசி போயிட்டு வருவாங்க ரைடு. ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா வந்து 30க்கு மேலே ரெஜிஸ்டர் ஆனாங்க. ஒரு 20 வந்தால் அது நல்லா இருக்கும்ல, பார்க்கலாம். முன்னாடி போகிறது யாருன்னு தெரியுதா, நம்ம ஆக்சுவலி பார்த்திங்கன்னா வந்து ராமேஸ்வரம் ரைடு அவங்க கூட போயிருக்கிறோம். அதுக்கு முன்னாடி நிறைய போயிருக்கோம். அப்போ பார்த்திங்கன்னா வந்து நம்ம வந்து பெருசாக கேமரா யூஸ் பண்ணுறது கிடையாது, சும்மா போயிட்டு வருவோம் அப்பப்போ. பட் அந்த யூடியூப்குள்ளே வந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வந்து இவன் ராமேஸ்வரம் கடைசியாக வந்தால் ரைடு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து பெருசாக ரைட் பண்ணவே இல்லை. அண்ட் ரைட் பண்ணதுக்கு காரணம் வந்து எல்லாருக்குமே தெரியும், ஆக்சிடென்ட். ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இப்போ தான் வந்து எஞ்சி வந்து ஃபோன் பண்ணி கேட்டான், டே உன்னால் முடிஞ்சா வா அப்படின்னு சொன்னால் ஐ ட்ரை மை பெஸ்ட் அப்படின்னு சொல்லியிருந்தேன். பிகாஸ் 600 கிலோமீட்டர்ஸ் அந்த குரூப் ரைட் பார்த்திங்கன்னா வந்து நம்ம சோலோவாக எதுவுமே பண்ண முடியாது. ஸோ குரூப்னால் வந்து குரூப்பாகவே இருக்கணும், அவங்களுக்கு தக்குன மாதிரி நம்ம போகணுமா. ஸோ அதனால் யோசித்தேன் ஃபஸ்ட்டு, அதுக்கப்புறம் ஓகேன்னு சொல்லி வந்துட்டாங்க நம்ம. இப்போ இப்போதைக்கு பார்த்திங்கன்னா தூத்துக்குடிக்கு அதிகமாக வர்றதுக்கு காரணம் பார்த்திங்கன்னா 2 ரீசன்ஸுங்க. மேக்ஸிமம் காரணம் தான் வரேன் பைக்கில் வந்து நான் இந்த பைக்கில் பார்த்திங்கன்னா தூத்துக்குடிக்கு வந்ததே இல்லை, ஃபர்ஸ்ட் டைமாக வரேன். மேக்ஸிமம் கார் அண்ட் வேறு பைக்ஸில் வருவாங்க. மெயின் ரீசன் 2 ரீசன் தான். என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து ஃபஸ்ட்டு புரோட்டா. அந்த பொரிச்ச புரோட்டா சாப்பிட்றதுக்கே பார்த்தீங்கன்னா வந்து பிக் ஃபேன் ஆஃப் பொரிச்ச புரோட்டா. அதனால் வந்து அங்கேருந்து கிளம்பி வந்து எப்படியாவது சாப்பிட்டு போகணுக்காக சாப்பிட வருவாங்க. நெக்ஸ்ட் திங் பார்த்தீங்கன்னா இப்போ புதுசாக பழகியிருக்கேன் என்னென்னா டிமார்ட். ஸோ டிமார்ட்டில் வந்து பொருள் வாங்க பழகியிருக்குங்க. அதாவது நீங்கள் கேட்கலாம், ஏன்னா திருநெல்வேலியில் இல்லாத பொருளாடா இங்கே வந்து வாங்க போகிறேன், அதுவும் 50 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணி வந்து வாங்கணும் மாட்டா உனக்கு அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா வந்து இந்த டிமார்ட்டில் வந்து நிறைய திங்ஸ் இருக்கா, சும்மா அப்படியே சுற்றி பார்க்குறது நல்லா இருக்குது. அப்படியே உள்ளே போய்ட்டு பார்க் பண்ணிட்டு உள்ளே போய்ட்டு நிறைய திங்ஸ் எடுத்துகிட்டு அப்படி வருவாங்க. மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா மந்த்லி ஒன்ஸ் அந்த மாதிரி வந்து இதாக இருக்கும் டிமார்ட். சொன்னோட டிமார்ட் வந்துட்டா இந்த டிமார்ட்டில் தான் வந்து நாங்கள் வந்து திங்ஸ் வாங்கிட்டு இருக்கோம். அண்டு சார்லஸ் மோட்டார்ஸ் பார்த்தீங்கன்னா இது பக்கத்துலாம் உண்டு. நமக்கு வந்து மறந்துட்டு முன்னாடி வந்து பொசுக்குன்னு பிரேக் அடிச்சிட்டேன். ஆக்சுவலி அவனை பார்க்கவே இல்லை, ரோடை பார்த்தே ஓட்டிகிட்டு இருந்தேன்னா பார்த்தீங்கன்னா என்ன பைக்கு கம்மியாக அந்த மாதிரியே ஒரு ஃபீல் ஆகுது. நானும் பார்த்தீங்கன்னா வந்து எல்லோரும் ஆஜராகிருப்பாங்க, ஒரு எப்படி 30-35 வண்டி நிற்கும் அப்படின்னு சொல்லி நினச்சேன். ஓகே உள்ளே போய்ட்டு ரெஜிஸ்டர் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்து கிளம்பலாங்க. எத்தனை மணிக்கு கிளம்ப போகிறாங்கன்னு தெரில, பார்க்கலாம். ஸோ எல்லோரும் வண்டி லைனில் விட்ருக்காங்க, நம்ம மட்டும் தனியாக விட்டேன் அப்படிங்க. ஸோ அதனால் நம்மளும் பார்த்திங்கன்னா ஒன்றா விட்டுருவோம். இந்த வண்டியை தள்ளுறதுக்கு ஒரு பெரும்பாடு தேவைப்படுதுங்க. வந்தோடனே பார்த்திங்கன்னா வந்து போயிட்டு நம்ம வந்து உள்ள ஃபார்ம் ரெஜிஸ்டர் பண்ண வேண்டியது. ஏன்னா பிகாஸ் நேமு அண்டு அட்ரஸ்ஸு, அதுக்கப்புறம் வந்து இன் கேஸ் ஆஃப் எமர்ஜென்சி அந்த தேவையான கான்டாக்ட்ஸு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அதெல்லாம் கொடுத்துட்டு அங்கே சைன் பண்ணிவிட்டு ஒரு 4 ஸ்டிக்கர் கொடுத்தாங்க. பிகாஸ் இது 1 டே ரைட், அந்த ராயல் என்ஃபீல்டில் கண்டக்ட் பண்ணுறாங்க. ஸோ அந்த 1 டே ரைடில் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஸ்டிக்கர்ஸ்லாம் கொடுத்தாங்க. ஸ்டிக்கர்ஸையும் வாங்கிட்டு பார்த்திங்கன்னா கீழே வந்துவிட்டோம். கீழே வந்ததுக்கப்புறம் ப்ரீஃப் கொடுத்தாங்க, இந்த ரைடு எப்படி இருக்க போகுது அண்ட் என்னென்ன மெயின்டைன் பண்ணணும்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அதையும் கேட்டுட்டு பார்த்திங்கன்னா வந்து நம்ம வந்து வண்டியில் ஏறியாச்சு. ஸோ வண்டியை ஸ்டார்ட் பண்ணிவிட்டு அப்படி கொஞ்சம் வார்ம் அப் கிடையாது, ஹீட்டப் பார்ப்போம். ஏன்னா இவ்வளோ நேரம் பார்த்திங்கன்னா வந்து திருநெல்வேலிருந்து தூத்துக்குடி வந்துருக்கோம். ஸோ நிச்சயமாக செம்ம ஹீட்டாக இருக்கும் வண்டி. எல்லாரும் பைக்ஸும் பார்த்திங்கன்னா தூத்துக்குடி வண்டினால அவங்களாம் வார்ம் பண்ணிகிட்டு இருக்காங்க. சரி நம்மளும் கூட சேர்ந்து ஆன் பண்ணி விடுவோம் அப்படின்னு சொல்லி ஆன் பண்ணியிருக்கேன். பார்த்திங்கன்னா வந்து மொத்தம் வந்து 3 650s இருக்குது. ஒரு மீட்டியார் 650, அப்புறம் GT 650, ஒரு 2 650. ஆக்சுவலி வந்து நான் வந்து ஃபர்ஸ்ட்டு பார்க்கும்போது வந்து நிறைய 650 சொன்ன மாதிரி ஒரு ஃபீல் இருந்துச்சு. அண்ட் அதர் தேன் தேட் பார்த்திங்கன்னா வந்து கொரில்லா, ஹிமாலயன் 350 எல்லாமே வந்திருக்கு. அதாவது ராயல் என்ஃபீல்டில் எல்லா பைக்ஸுமே வந்திருக்கு.
ஷார்ட் கன்னு 650 அந்த மாதிரி பைக்ஸ் கிளாசிக் 650 அது மட்டும் தான் வரல. மற்றபடி பார்த்திங்கன்னா எல்லா வண்டியுமே இருக்குது. மீட்டிஆர் 350 எல்லாமே இருக்குதுங்க. ஆக்சுவலி இங்கேருந்து கிளம்பி பார்த்திங்கன்னா வந்து ஃபர்ஸ்ட் பிட் ஸ்டாப் வந்து ஒரு டோல் பக்கத்தில் சொல்லியிருக்காங்க. ஸோ பார்க்கலாம் அப்படின்னு. ஸோ ஒரு வழியாக கிளம்பியாச்சு, எல்லாம் ப்ரீஃப் பண்ணி முடிச்சுட்டு கிளம்புனவங்க பார்த்திங்கன்னா வந்து ஆக்சுவலி ஃபர்ஸ்ட் பிளான் வந்து 2 குரூப்பாக வந்து போகலாம் சொல்லி பிளான் பண்ணாங்க. பிகாஸ் நிறைய பேர் இருந்தாங்க. 15-15 பிரிச்சுட்டு எல்லாரும் 20-20 பிரிச்சுட்டு போகலாம் சொல்லி பிளான் பண்ணியிருந்தாங்க. பட் ஆஸ் யூஷுவல் நான் வரும்போது சொன்ன மாதிரி தான் முதுகு வலிக்கு வயிறு வலிக்குன்னு சொல்லி நிறைய பேர் கிளம்பி போயிட்டாங்க. ஸோ மீதி இருக்கிற பார்த்திங்கன்னா வந்து நாங்கள் கிட்டத்தட்ட வந்து ஒரு 20 இருப்போம்னு நினைக்கிறாங்க. ஸோ 17 to 20 இருப்போம்னு நினைக்கிறேன். ஸோ அந்த ரேஞ்ச் பார்த்திங்கன்னா நாங்கள் கிளம்பிக்கிட்டு இருக்கோம். ஒரே குரூப்பாக போயிடலாம் 20 தானே அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிட்டு இருந்தோம். பேசிக்காக பார்த்திங்கன்னா வந்து 2 ரூல் தான் குரூப் ரைடில். ஃபர்ஸ்ட் ஒருத்தர் போவார், லாஸ்ட் ஒருத்தர் போவார். ஃபர்ஸ்ட்டுக்கு லீடு, பின்னாடி இருக்கிற வந்து டெய்லு. இந்த 2 பேரையும் பார்த்திங்கன்னா வந்து அவங்க வந்து மேட்ச்சு கொண்டு போகணும் தான் வேலை. ஃபர்ஸ்ட்டுக்கு லீடு பார்த்திங்கன்னா ஒரு ஸ்பீடை மெயின்டைன் பண்ணுவார். ஸோ அவர் பார்த்திங்கன்னா வந்து ஒரு ஸ்பீடை மெயின்டைன் பண்ணிட்டே போவார். அதை நம்ம பின்னாடி ஃபாலோ பண்ணிட்டு போகணும். பின்னாடி இருக்க டெய்ல் நம்ம தாண்டி ரிவர்ஸ் பின்னாடி போகக்கூடாதுங்க. பிகாஸ் அவர் தான் வந்து ப்ரொடெக்டர். பின்னாடி யாரெல்லாம் வராங்களா செக் பண்ணிட்டு வரதான் டெய்லோட வேலை. ஸோ இதுதான் சிம்பிளாக வந்து ஒரு குரூப் ரைடில் வந்து இதுதான். ஸ்பீடு பார்த்திங்கன்னா வந்து கரெக்டாக மெயின்டைன் பண்ணணும். அந்த ஸ்பீடை பார்த்திங்கன்னா வந்து ஏற்றி இறக்கக்கூடாது. அதாவது வந்து ஒரு 120 திடீர்னாப்பில் கோவப்பட்டா 120 போகிறது, திடீர்னு ஸ்லோ பண்ணால் ஸ்லோ 80 60s போகிறது, அந்த மாதிரி கணக்கக்கூடாது. குரூப் ரைட்ஸ் அப்படின்னா வந்து ரெகுலராக ஒரு ஸ்பீட், அதாவது 80 80 100 100 அந்த ரேஞ்சிலே போய்கிட்டே இருந்தோம்னா பிரச்சனையே கிடையாது. சூப்பராக போகுங்க. பார்க்கலாம் அந்த குரூப் ரைட் எப்படி போகுதுன்னு சொல்லி. ஏன்னா ஏற்கனவே பார்த்திங்கன்னா ஒரு 2-3 குரூப் ரைட்ஸ் போயிருக்கேன். அங்கெல்லாம் பார்த்திங்கன்னா வந்து நமக்கு வந்து எனக்கு என்னமோ வந்து அந்த வைப் செட் ஆகாதுங்க. பிகாஸ் நம்ம சோலோவாகவே நிறைய இடத்துக்கு போனதுனால நம்ம சோலோவாக வந்து நமக்கு அப்படிங்கிற இல்லை கம்ஃபர்ட் ஜோனுக்கு போயிட்டோமோ அப்படின்னு சொல்லி தோணுதுங்க. ஏன்னா வந்து சோலோவாக போகணும்னு வச்சுக்கோங்க, எங்கேயாவது நிப்பாட்டலாம், என்னாலும் பண்ணலாம். திடீர்னு போயிட்டு இருக்கும்போது நம்ம ஏதாவது காட்டு வச்சுலாம் அப்படியே நிப்பாட்டிட்டு ஓரமாக நிப்பாட்டிட்டு டீ குடிச்சிட்டு அதுக்கப்புறம் அப்படி போகவே போகலாம். இல்லை அப்படின்னா ஒரு ரைட் போகிறோம் அப்படின்னா 200 km 300 km டிஸ்டன்ஸ் அடிக்கணும் அப்படின்னாலும் நம்ம வந்து பர்ஃபெக்டாக அடிச்சுட்டு வரலாம். பட் குரூப் ரைட்ஸ்க்கு அது பண்ண முடியாது. பிகாஸ் எல்லாரையுமே நம்ம பார்க்கணுங்க. கிட்டத்தட்ட ஹைவே வந்தாச்சுங்க. நம்ம நேராக போனால் ஹைவே தான். பிடிச்சோம் அப்படின்னா ரைட் திரும்பி அப்படியே நேராக போயிட்டே இருக்கலாம். நம்ம வந்து மதுரை போயிடலாம். மதுரையிலேருந்து லெஃப்ட் அடித்து மறுபடியும் ரைட் அடித்தா திண்டுக்கல் ரோட்லேருந்து நம்ம வந்து அதுக்கப்புறம் நான் சிறுமலை ஆக்சுவலி நான் போனதே கிடையாது இது வரைக்கும். நான் சிறுமலைங்கிற ஊர் வந்து பார்த்திங்கன்னா வந்து நான் மேப்பில் பார்க்கும்போது சிறுமலை போகணும்னு சொல்லி நான் பின்லாம் பண்ணி வச்சுருக்கேன். அப்போ ஆக்சுவலி இந்த இடத்துக்கு போகணும். ஏன்னா நான் போகிற இடம் ஃபுல்லாக, அதாவது போன இடம் ஃபுல்லாக க்ரீன் ஃப்ளாக் பண்ணி வச்சுருப்பேன், போக வேண்டிய இடம் ஃபுல்லாக வந்து பின் பண்ணி வச்சுருப்பேன். ஸோ ஆக்சுவலி பார்த்திங்கன்னா வந்து இந்த சிறுமலையை பின் பண்ணி வச்சுருந்தேன். பட் நான் இது வரைக்கும் நான் வந்து போகலை. ஆக்சுவலி லாஸ்ட்டு இயரே நான் போகணும்னு சொல்லி நினச்சிட்டு இருந்தேன். அதுக்குள்ளே பார்த்திங்கன்னா அந்த மாதிரி குப்பரை வந்தாச்சு, தடுத்தாச்சு. நம்ம கூட பார்த்திங்கன்னா வந்து நிறைய வெஹிக்கிள்ஸ் வருது. இப்போ ட்வின் சிலிண்டர் அப்படின்னா வந்து ட்வின் சிலிண்டர் நம்ம 650cc வச்சுக்கோங்க. ஒரு 100-120 மெயின்டைன் பண்ணால் பர்ஃபெக்டாக இந்த வந்து ஒரு ஸ்மூத்தான ரைட் சொல்லுவாங்க, அந்த மாதிரி போயிட்டு வந்துடலாம். பட் நம்ம கூட பார்த்திங்கன்னா வந்து ஏகப்பட்ட 350s வருது, 411s வருது, 450 கூட நம்ம கூட கம்பேர் பண்ணி வந்துடுங்க. பட் 411 350ஸ்லாம் பார்த்திங்கன்னா வந்து கொஞ்சம் ஒரு லேக் இருக்கும். பிகாஸ் ஒரு 100லாம் போனாங்கன்னா அவங்களுக்கு வந்து ரொம்ப வந்து பாடி பெயின் வர ஆரம்பிச்சு, வைப்ரேஷன்ஸ் ரொம்ப இருக்கும். பின்னாடி யார் வரான்னு அவங்க கண்ணாடி பார்க்க முடியாது. ஸோ தட் நானும் பார்த்திங்கன்னா வந்து லீட்டர் சொன்னேன், அந்த மாதிரி 80 மெயின்டைன் பண்ணிடலாம் ப்ரோ அப்படின்னு சொல்லியிருக்கேன். பார்க்கலாங்க என்ன ஸ்பீச் மெயின்டைன் பண்ண போகிறாங்கன்னு தெரியல. பிகாஸ் நம்ம வண்டிக்கு பிரச்சனை கிடையாது, 120 மெயின்டைன் பண்ண பண்ணிடலாம் அதெல்லாம். பட் 120 மெயின்டைன் பண்ணால் இந்த குரூப் ரைட்ஸுக்கு சேஃப் கிடையாது. பிகாஸ் எல்லாமே பக்கத்தில் போயிட்டு இருக்கோம். ஒருத்தர் வந்து ஏதாவது இன்சிடென்ட் ஆச்சு அப்படின்னா நம்ம மொத்த பேரும் டக்கு பின்னாடி போயிடுவோம். ஸோ 80s பார்த்திங்கன்னா வந்து இட்ஸ் ஓகே, 80s அண்டர்ஸ் இட்ஸ் ஓகே. ஏன்டா போக மாட்டேங்கிறீங்க? ஆக்சுவலி கேப் பார்த்தீங்கன்னா அது லாரிக்கும் 2 லாரிக்கும் வந்து நடுவில் கேப் நிறையவே இருக்குது, போகலாமே. ஆக்சுவலி ரொம்ப யோசிக்கிறாங்க. இந்த கேப் பார்த்தீங்கன்னா லாரியே பார்த்தீங்கன்னா வந்து நம்மளுக்கு கேப் விட்டுட்டு போன்னு சொல்கிறார் அவர். பட் நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா அதை பூந்து போகிறதுக்கு ரொம்ப யோசிச்சுட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் ஆன் அடிச்சு போங்கப்பா இடம் இருக்குது அப்படின்னு அதுக்கப்புறம் இழுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஆக்சுவலி பார்த்திங்கன்னா வந்து நமக்கு வந்து எப்படி பார்த்தாலும் குரூப் ரைட் பண்ணும்போது ஒரு 20-25 இப்படி போவோம். இப்போ போகும்போது பார்த்திங்கன்னா வந்து இந்த மாதிரி டிஸ்டர்பன்ஸ் இருக்க தான் செய்யும். நம்ம தான் பார்த்து ஓட்டணுங்க. நம்ம பார்த்திங்கன்னா வந்து லீடு டெய்லு சைடில் வர மார்ஷல்ஸ் இவங்கெல்லாம் நம்பியே நம்மளால் போக முடியாது. பிகாஸ் மார்ஷல் அப்படின்னா வந்து அவங்க வந்து இந்த எதுவும் பிரச்சனை வராமல் பார்க்கறதுக்காக ரைட் லெஃப்ட்டு போயிட்டே வருவாங்க. ஸோ அந்த மாதிரி பார்த்திங்கன்னா வந்து அவங்களே நம்பி நம்மளால் போக முடியாது. நம்ம வந்து நம்ம வண்டி நம்ம ஓட்டணுங்க. நம்ம பார்த்திங்கன்னா கேப் இருக்கா, கேப்புக்குள்ளே போக முடியுமா, போகலாம். போக முடியாதுன்னு யோசிச்சிங்கன்னா வேணாம் அப்படின்னு சொல்லி புசுன்னு போகிறீங்க, பயமாக இருக்குடா. அப்பப்போ பார்த்தீங்கன்னா வந்து இந்த ரைட் சைடில் வந்து ஒரு 2 கொரில்லாவும் ஒரு ஹிமாலயன் 450 புசுன்னு போது திரும்ப போய் அப்படின்னு காட்டி போயிடுறாங்க.
பார்க்க அழகாக இருக்குது, பட் லைட்டாக பதறுது. என்னங்க அதுக்குள்ளே பிடிச்சிட்டாப்பா? சரி ஓகே, நம்ம டீ குடிக்க நிப்பாட்டிக்கலாம்னு நினைக்கிறேன். இங்கே நிப்பாட்டோம், அங்கே சுற்றி போய் நிப்பாட்டிடலாங்க. நான் ஆக்சுவலி இன்னும் கொஞ்சம் தூரம் போவாங்க பார்த்தேன், பட் அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா வந்து பிட் ஸ்டாப் எடுத்தாச்சு. ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா வந்து நாங்கள் கிளம்பி பார்த்தீங்கன்னா ஒரு 10 to 15 நிமிஷம் வந்திருப்போம். அதுக்குள்ளே ஒரு பிட் ஸ்டாப்பு டீ பிரேக்காக. இது வந்து சோலோ ரைட்ஸில் இருக்காது. சோலோ ரைட்ஸில் பார்த்தீங்கன்னா வந்து நமக்கு எப்போ தோணுதோ அப்போ தான் பிட் ஸ்டாப்ஸ் இருப்போம். பட் இது குரூப் ரைட்னால ஓகே, நம்ம வந்து எடுத்து தான் ஆகணும். அவங்க நிப்பாட்டினா நம்ம நிப்பாட்டி தான் ஆகணும். ஏன்னா வந்து நமக்கு எது பிரச்சனைனாலும் அவங்க எல்லாருமே நிப்பாட்டுவாங்க. ஸோ அதனாலே பார்த்தீங்கன்னா வந்து நம்ம நிப்பாட்டுறது வேண்டியது அவசியம். ஸோ இப்போ வரைக்கும் நான் யோசிச்சுட்டு இருக்க ஒரே விஷயம் பார்த்தீங்கன்னா வந்து நம்ம வந்து திருச்சி போகும்போது ஒரு பவர் வந்துச்சா, அந்த பவர் லேக். ஸோ பவர் லேக் வரக்கூடாது தெரிஞ்சு யோசிச்சுட்டே போய்கிட்டு இருக்கேன். பிகாஸ் நம்ம எதுவுமே சரி பண்ணல இந்த இடைக்கு. ஆக்சுவலி அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து நான் நிறைய இடத்துக்கு வண்டி எடுத்துகிட்டு போனேன். பக்கத்தில் ஒரு கன்னியாகுமரி வரைக்கும் போயிட்டு இருந்தேன். அப்போல்லாம் பார்த்தீங்கன்னா என்னோட வண்டியில் வந்து எந்த டிஃப்ரென்ஸும் ஃபீல் ஆகலை. வண்டி பர்ஃபெக்டாக இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகுது. பிகாஸ் நான் ஷோரூம் போய் கேட்கும்போது இல்லை வந்து நல்லா தான் இருக்குன்னு சொல்கிறாங்க. பட் எனக்கு அது பவர் லேக் வந்த போது பார்த்தீங்கன்னா வந்து டோட்டலாக வந்து எனக்கு வண்டியில் வந்து சுத்தமாக ட்ராவல் கொடுத்து ஒன்றும் ரெஸ்பான்ஸே இருக்காத மாதிரி இருக்கும். இன்றைக்கி அது நடக்கூடாதுன்னு நினச்சி தாங்க போயிட்டுருக்கேன். நமக்கு எதுவும் ப்ராப்ளம் அப்படின்னா பார்த்தீங்கன்னா வந்து மொத்த குரூப்பும் நமக்காக நிற்கணும். அதனால் பார்த்தீங்கன்னா அந்த ஒரு விஷயத்துக்காக தான் வந்து நமக்கு வந்து வேணாம்னு சொல்லி நான் வந்து வண்டி ஓரளவு போயிட்டு வந்து ஒரு கடவுளே அப்படின்னு சொல்லிட்டு தாங்க ப்ரே பண்ணிட்டே போய்கிட்டு இருக்கேன். நான் போயிட்டு ரிட்டன் வீட்டு வரைக்கும் வர வரைக்கும் எந்த பிரச்சனையும் வரும். அதுக்கப்புறம் என்ன பிரச்சனை வந்தாலும் நான் பார்த்துக்கிட்டேன் அப்படி சொல்லி நினச்சிட்டு தான் ப்ரே பண்ணிட்டு போயிட்டுருக்காங்க. பிகாஸ் நம்மளால் வந்து இந்த ரைடே பார்த்திங்கன்னா வந்து பாதிக்கப்படக்கூடாதுங்க. பட் இதுலேயே பார்த்திங்கன்னா ஒரு நல்ல விஷயம் இருக்குது. என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து குரூப் ரைட்ஸ் போகும்போது நமக்கு வந்து சப்போர்ட்டுங்கிறது ஆள் நிறைய இருக்கும். பிகாஸ் ஏதாவது பிரச்சனைனா கூட பார்த்திங்கன்னா வந்து நமக்கு ஒரு ஹெல்ப் பண்ணுறதுக்கு ஒரு 4 பேர் இருப்பாங்க. அண்ட் இந்த குரூப்பில் பார்த்திங்கன்னா வந்து நமக்கு வந்து மெக்கானிக்ஸ் நம்ம கூட வராங்க ரைடில். ஒரு கொரில்லா 450 ஸோ அதில் போயிட்டு இருக்காங்க. ஸோ அது வந்து மெக்கானிக் நினைக்கிறேன். கொரில்லா 50 இல்லைனா ஹிமாலயன் 40 நினைக்கிறேன். ரெண்டில் போகிறது மெக்கானிக், நம்ம ராயல் என்ஃபீல்டு மெக்கானிக், ஷோரூமோட மெக்கானிக் தான். அதனால் பார்த்திங்கன்னா வந்து எந்த இஷ்யூ இருந்தாலும் டக்குன்னு சார்ட் அவுட் பண்ணுறதுக்கு ஒரு ஆள் இருக்குது. ஸோ பிரச்சனை கிடையாது. அதுவும் வந்து ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டு சொல்லலாம் எனக்கு. பிகாஸ் குரூப் ரைட்ஸை வந்து எனக்கு இது ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டாக தோணும். தனியாக போகும்போது எந்த பிரச்சனைனாலும் நம்ம மட்டுமே சமாளிக்க வேண்டியதாக இருக்கும். பட் குரூப் ரைட்ஸை பார்த்திங்கன்னா வந்து நமக்காக 4 பேர் இருப்பாங்கன்னு தோணும். பட் அதே சமயத்தில் தனியாக போயிருந்தால் நம்ம பிரச்சனை நம்மளே பார்த்துக்கலாம். இப்போ குரூப் ரைடாக வந்தால் நமக்காக 4 பேர் நிற்கணுமே அப்படிங்கிற யோசனை இருக்குங்க எனக்கு. ஒரு வழியாக பார்த்திங்கன்னா அடிச்சு பிடிச்சி மதுரை வந்தாச்சுங்க. இப்போ பார்த்திங்கன்னா வந்து பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்ணும். சாப்பிட்றதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா வந்து ஹைவே போயிடலாம் அப்படி சொன்னாங்க. சரி ஓகே ஹைவே போயிடலாம் சொல்லிட்டு நம்ம வந்து இது வந்து மதுரை. ஸோ ரைட்டில் போனால் மதுரை போவோம். நம்ம லெஃப்ட்டில் போய் இப்படி போயிடலாங்க. லெஃப்ட்டில் போய் நேராக போனோம்னா டெட் எண்டு. லெஃப்ட்டு திரும்பினோம்னா திருநெல்வேலி போகிறோம். ரைட்டில் திரும்பினோம்னா பார்த்திங்கன்னா பெங்களூர் ரோடு. ஸோ பெங்களூர் ரோட்டில் நம்ம திரும்பி திண்டுக்கல் வரைக்கும் போயிட்டு அதுலேருந்து ரைட் திரும்பிடலாங்க. இந்த குரூப் ரைட் பார்த்திங்கன்னா வந்து கொஞ்சம் வந்து ஒரு இதாக தான் போகுது. ஏன் அப்படின்னா வந்து ஸ்பீட் லிமிட் தாங்க. ஸ்பீட் லிமிட் பார்த்திங்கன்னா வந்து திடீர்னு வந்து 80, 100 அப்படி ஓட்டுறாங்க. திடீர்னு 120, 140 ஓட ஆரம்பிச்சிதாங்க. ஸோ பிகாஸ் பின்னாடி இருக்க வெஹிக்கிள்ஸ் எங்களால் கோப்பப் பண்ண முடியல. ஏன்னா நான் என் கூட வரது வந்து 411 வருது. ஸோ 411 மேட்ச் பண்ணி தான் நான் போக முடியும். 80s 90s 90 போனாலே பார்த்திங்கன்னா அவங்க வைப்ரேஷன்ஸ் ஹெவியாக இருக்கும். 100லாம் போனால் ரொம்ப வைப்ரேஷன்ஸ் இருக்கும். அதனால் 100 மெயின்டைன் 90 அந்த ரேஞ்சில் மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கோம் நாங்கள். பட் முன்னாடி போகிற வெஹிக்கிள்லாம் பார்த்திங்கன்னா வந்து எதில் போகிறாங்கன்னு தெரியல. 110, 120லாம் போகிறாங்கன்னு நினைக்கிறேன். பிகாஸ் அந்த கேப் பார்த்திங்கன்னா வந்து ஹெவி ஆகிட்டே போகுது. நாங்கள் திடீர்னு அப்படி பார்த்தோம்னா ஃப்ரண்ட்டில் எங்களுக்கு வந்து வெஹிக்கிள்ஸே இருக்காது. அதுக்கப்புறம் நாங்கள் கோப்பப் பண்ணி வரதுக்குள்ளே பார்த்திங்கன்னா வந்து அடுத்த டோல் வந்துடும். ஸோ அந்த மாதிரி தான் ஓட்டிக்கிட்டு போகிறாங்க. பிகாஸ் 411, 350ஸ்லாம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் கஷ்டங்க. அவங்களாம் வந்து நம்மளும் அவங்களை யோசிக்கணும்ல. பிகாஸ் அந்த வைப்ரேஷன்ஸ்லாம் கண்ட்ரோல் பண்ணி அவங்களால வரணும். ஒரு சிங்கிள் சிலிண்டர் வந்து ஒரு 10 சிலிண்டருக்கு கோப்பப் பண்ண முடியாது. இன்கேஸ் அது வந்து ஒரு ஹையர் சிசி 450 இருந்தால் கூட கேப்பப் பண்ணணும். பட் 411, 350லாம் கொஞ்சம் கஷ்டப்படுங்க. ஸோ அதை தான் நம்ம வந்து பார்த்து தாங்க நம்ம போகணும். அதனால் நாங்கள் போய்கிட்டு இருக்கோம். அண்ட் சாப்பிட்றதுக்கு பார்த்தீங்கன்னா டெம்பிள் சிட்டி போகலாம் சொல்லியிருந்தாங்க. அதான் நம்ம வந்து திருச்சி திண்டுக்கல் ரோட்டில் ஒன்று இருக்கும், அங்கே போயிடலாம் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அதே மாதிரி போய்கிட்டு இருக்கோங்க. லுக் அட் திஸ் வியூங்க. பார்த்தீங்கன்னா தெரியும் வேறு லெவலில் இருக்குது இந்த வியூவு. லெஃப்ட் சைடும் ரைட் சைடும் பார்த்தீங்கன்னா வந்து அப்பா செம்மையாக இருக்குது நம்ம பார்க்கறதுக்கு. இதுதாங்க டிஃப்ரென்ஸ். ஒரு டூரிஸ்ட்டுக்கும் பார்த்திங்கன்னா ஒரு ட்ராவலருக்கும் இதாக டிஃப்ரென்ஸ். நாங்கள் வந்து ஒவ்வொரு மொமெண்ட்டையும் என்ஜாய் பண்ணிட்டு ஒவ்வொரு மொமெண்ட்டும் ஃபீல் பண்ணிட்டு போவோம். இப்போ டூரிஸ்ட்டும் பார்த்திங்கன்னா வந்து ரைட் இந்த இடத்துக்கு போகிறோமா, அந்த இடத்துல என்ன ஃபீல் என்ன இருக்கும் அப்படின்னு சொல்லி புக் பண்ணிட்டு போவாங்க. இப்போ ட்ராவலர்ஸ் பார்த்திங்கன்னா வந்து நாங்களாம் வந்து நோ புக்கிங் நத்திங். அங்கே போயிட்டு என்னென்னு பார்த்துக்கலாம், அவ்வளோதான். நம்ம இன்றைக்கி இங்கே இருப்போம், நாளைக்கு எங்கே இருப்போம்னு சத்தியமாக தெரியாது. இன்றைக்கி திடீர்னு நம்மள பிளான் பண்ணி போவோம், பிளான் பண்ணாலும் போவோம். ஸோ ஒரு வழியாக பார்த்திங்கன்னா திண்டுக்கல் ரோட பிடிச்சி பாதி தூரம் வந்தாச்சு. வந்து பார்த்திங்கன்னா நம்ம டெம்பிள் சிட்டி உண்டு. இங்கே எதுக்கு இறங்குறாங்க தெரில. இதுக்கு அடுத்து ஒரு கட்டு உண்டு. ஸோ அதிலே இறங்கி நம்ம டெம்பிள் சிட்டி போயிடலாங்க. அது டேரெக்டாக அந்த ஹோட்டலுக்குள்ளே தான் கொண்டு விடும்.
ஓகே நம்ம மேப் போட்டுருப்பாங்கன்னு நினைக்கிறேன். மேப் போட்டதுனால இப்படி காட்டியிருக்கு. மேக்ஸிமம் மேப் போட்டால் இப்படி தாங்க காட்டும். அதில் மேப் போட்டால் போயிடலாம். ஒன்றும் பிரச்சனை இல்லை. நம்ம போய் சாப்பிட்டுட்டு இன்றைக்கி பார்த்தீங்கன்னா மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டு நம்ம பிரேக்ஃபாஸ்ட் பார்த்தீங்கன்னா 90% வந்து ரைட்ஸில் வந்து அவாய்ட் பண்ணிடுவோம். பிகாஸ் அந்த பிரேக்ஃபாஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வந்து நமக்கு வந்து கொஞ்சம் டைட்னஸ் ஏற்படுத்தும். ஸோ அதனால் பிரேக்ஃபாஸ்ட் நான் அவாய்ட் பண்ணிடுவேன். பிரேக்ஃபாஸ்ட் அவாய்ட் பண்ணிவிட்டு என்ன பண்ணுவேன்னா ஜூஸஸ், இந்த ஃப்ரெஷ் ஜூஸஸ் நிறைய குடிப்பேன். குடிச்சிட்டு பார்த்தீங்கன்னா அப்படியே கிளம்பி போயிட்டே இருப்பேன். பட் இன்றைக்கி வந்து ரூபைட்ஸ்லாம் வந்து ஓகே நம்ம சாப்பிட்றலாம் அப்படின்னு சொன்னாங்க. ஓகே சாப்பிட்றலாம், நம்ம வந்து ஒரு லிமிட்டடாக வச்சுக்கலாம், ஒரே ஒரு தோசை மட்டும் சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. போய்கிட்டு இருக்கேன். ஒரு தோசையே பார்த்தீங்கன்னா வந்து இட் பி ஃபுல், அந்த மாதிரி ஃபுல்லாக, அதாவது ஃபுல்லாக அடைச்சிட்டோம் அப்படின்னா வந்து நமக்கு வந்து ரைட் பண்ணும்போது நமக்கு வந்து அப்படியே ஸ்லோவாகும், நமக்கு வந்து அந்த தூக்கம் வரும். எனக்கு ஏற்கனவே பார்த்தீங்கன்னா வந்து இப்போ தூக்கம் வர ஆரம்பிச்சிச்சு. பிகாஸ் நம்ம ரைட்ஸில் பார்த்தீங்கன்னா எப்பவுமே வந்து ஒரு 110 மெயின்டைன் பண்ணிகிட்டே இருப்போம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து பிட் ஸ்டாப்ஸ் அதிகமாக எடுக்க மாட்டோம். பிட் ஸ்டாப்ஸ் அதிகமாக எடுக்க என்ன ஆகும்னா உடம்பு கொஞ்சம் டயர்டாகிட்டே இருக்கும். ஏன்னா வந்து சொகுசுன்னு சொல்லுவாங்கல்ல, அதாவது நம்ம ரைட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா அந்த இதிலே போய்கிட்டே இருக்கும். பட் அதே இது பார்த்தீங்கன்னா வந்து ஒரு பிட் ஸ்டாப்ஸ் எடுக்கிறோம் அப்படின்னா வந்து நமக்கு வந்து இந்த ரைட் அப்போ வந்து கொஞ்சம் டிலே ஸ்லாக் ஆகிட்டே இருக்கும். அப்போ பார்த்தீங்கன்னா பாடியும் ஹைட்டு 10 கிலோமீட்டர் வந்துட்டோமா, ஒரு ரெஸ்ட்டை போட்டு ஒரு டீயை குடித்தா என்ன அப்படின்னு சொல்லி திங்கிங் ஆகுதுங்க. அதனால தான் பார்த்தீங்கன்னா நான் வந்து 90% வந்து மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட மாட்டேன். அதே மாதிரி ரைட்ஸை வந்து பிட் ஸ்டாப்ஸும் எடுக்க மாட்டேங்க நிறையா. நம்ம இந்த ரைடு வந்து பார்த்திங்கன்னா வந்து 2 650 வந்துருக்கு. ஒரு வந்து மீட்டிஆர் சூப்பர் மீட்டிஆர், இன்னொன்று பார்த்தீங்கன்னா GD 650. 2 பேரும் எக்ஸாஸ்ட் போட்டிருக்காங்களா. அந்த எக்ஸாஸ்ட்டை பார்த்தோன்னா நமக்கும் ஆசையாக வந்துச்சுங்க எக்ஸாஸ்ட்டு போடணும்னு சொல்லிட்டு. பட் நம்ம ஏற்கனவே வந்து ஒரு ஆஃபர் வந்துச்சு எக்ஸாஸ்ட்டுக்கு. பட் அந்த ஆஃபரை வந்து வேணாம் சொல்லி ஓரமாக வச்சுட்டு நம்ம வந்து ஓட்டிகிட்டு இருக்கோம். ஏன் அப்படின்னா வந்து அதிகமாக கேரளா போகிறதுனால. ஸோ அதிகமாக நம்ம வந்து கேரளா போகும்போது பார்த்திங்கன்னா அந்த எக்ஸாஸ்ட் போட்டணும் அப்படின்னா வந்து ஒன்று எதாவது தேடிட்டு இருக்கோம் வாடா சொல்லி தூக்கிட்டு போயிடுவாங்க. அதுக்கப்புறம் நமக்கு வந்து சங்கடமாக போயிடும். ஏன்னா ஏற்கனவே நமக்கு வந்து அந்த ஒரு அனுபவம் வந்து RS 200 நம்ம வச்சுருந்தோமா, அந்த வண்டியில் வந்து நமக்கு ஒரு அனுபவம் இருக்குது. அதனால் வந்து ரோட்டில் வேணாம் அப்படின்னு சொல்லி அவாய்ட் பண்ணி வச்சுருக்கோம். அந்த அனுபவம் வந்து பெரிய அனுபவம். ஸோ அதை வந்து இந்த வீடியோ சொன்னால் பத்தாது. அது வந்து அதனாலே பார்த்தீங்கன்னா வந்து நான் வந்து மாடிஃபை பண்ணுறது வந்து ரொம்பவே வந்து மினிமலிஸ்டிக்காக ஆகிட்டே இருக்கும் அந்த ஒரு நாள்னால. இங்கே தான் ஆக்சுவலி டெம்பிள் சிட்டி வரணும். இவ்வளோ தூரம் நான் வந்துமே எனக்கு ஞாபகமே இல்லைங்க இந்த இடத்துக்கு. ஆக்சுவலி இந்த இடத்துக்கு நான் அடிக்கடி வருவேன். ஏன் அப்படின்னா வந்து நான் திருநெல்வேலிருந்து கிளம்புறேன், பெங்களூர் சைடு போகிறேன் அப்படின்னா இந்த ஹோட்டலாம் நிச்சயம் சாப்பிடுவேன். எனக்கு அதாவது வந்து ஆஃப்டர்நூன் லஞ்சு. ஏன்னா கிளம்புறது பார்த்திங்கன்னா வந்து மேக்ஸிமம் நான் இன்னும் நைட்டு கிளம்புவேன், இல்லைனா மார்னிங் கிளம்புவாங்க. மார்னிங்னா நைட் அப்படின்னா வந்து 10 11 அதுக்கு மேலே கிளம்புவேன். இல்லை அப்படின்னா மார்னிங் அப்படின்னா 10 11 மேலே. இதுதான் டைமிங், என்னோட டைமிங். இந்த மார்னிங் 5:30 4:30லாம் நமக்கு வந்து செட்டே ஆகாது. ஏன்னா அவ்வளோ தூக்கம் வரும். எனக்குலாம் வந்து பயங்கர தூக்கம் வரும் அப்படிலாம் அந்த இடத்துல டைமில் கிளம்பணும் அப்படின்னா. சரி இதில் விட்டுலாமா, இதில் விட்டால் வந்து அவங்க வண்டி எடுக்கணும் அந்த யோசனை வேறு இருக்குது. இல்லை பின்னாடியே விட்டுலாங்க, அந்த இதை ஒட்டியே விட்டுறலாம். ஸோ தட் வந்து நமக்கு வந்து ஈஸியாகவே இருக்கும். ஸோ இல்லை இதிலே விட்டுடலாமா, எப்படியே விட்டுடலாம். ஸோ ஓகேங்க. அதாவது வந்து நமக்கு வந்து சூப்பர் மீடியா 650 சவுண்டை கேட்டோன்னே பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து அப்படியே இன்னும் வந்து ரைட்டு வாங்கிடலாம். இப்போ வந்து என்ன ஐடியானா வீட்டுக்கு போனோடனே வாங்கணுங்கிற ஐடியாவில் இருக்கிறேங்க. ஸோ இதில் அப்புறம் இதில் விட்டுறான், இப்படியே விட்டுலாம்னு சொல்லி யோசிச்சுட்ருக்கோம். பட் உள்ளே இருக்கவங்க எடுத்தாங்கன்னா என்ன செய்ய பார்க்கலாம். சரி ஓகேங்க, சாப்பிட்டு வந்துட்டு அப்படியே கண்டினியூ பண்ணுறோங்க.